கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் விசிபிள். ஓ எஸ். சாரி அஷ்ஃபாக், நீங்க செஞ்சிருக்கோம். விசிபிள் ஆகிட்டு. ஓகே ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் வந்து லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு எப்படி வரும்னா மோஸ்ட்லி ஒரு 2 to 3 MCQs அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏல வந்து ஒரு பாட்டுக்கு லாஜிக் கேட்ஸ் வரும். அப்போ மெயின் கான்செப்ட்ஸை தியரியை விளங்கெடுத்து அதுக்கப்புறம் கொஷின்ஸ் செய்வோம். பெரிய டைம் ஒன்று எடுக்காது. பேசிக் லெசன் ஒன்று தான் இது. சரி. ஸோ மேலால ரஃப் ஐடியா ஒன்று தரணும்டா இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து நாங்க ஒன்றாவது ஒரு சிஸ்டம் எடுத்தோம்டா இல்லாட்டி எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று எடுத்தோம்னாலும் அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலுமானது வந்து சிக்னல்ஸ் மட்டும்தான். சிக்னல்ஸ்டா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஒன்னுண்டா ஆன் ஸ்டேட், ஜீரோண்டா ஆஃப் ஸ்டேட். சரியா? இப்போ நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தாலும் ஒரு ரைஸ் குக்கர் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அந்த அதுல ஸ்விட்ச்ல இருந்தாலும் நீங்க பாத்துப்பீங்க ஒன் எண்ட் ஒன்றும் ஜீரோ ஒன்றும் நீங்க. ஸோ ஒன் என்ற சைடை புஷ் பண்ணியிருந்தா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். சரியா? அப்ப இந்த எல்லா எலக்ட்ரானிக் கம்போனண்ட்டும் வந்து சர்க்கிட்ஸால தான் செஞ்சுக்கிறோம். ஸோ சர்க்கிட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இந்த சர்க்கிட் இந்த பேசிக் பார்ட் வந்து அதுக்கு தான் சொல்றேன் கேட்ஸ். சரியா? அப்ப எப்படி லாஜிக் கேட்ஸ் நாங்க படிக்க போற கம்போனன்ட் இருக்கு. இப்போ லாஜிக் கேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் லாஜிக் சர்க்கிட்ஸ் உருவாகும். சர்க்கிட்ஸ் அதெல்லாம் சேர்ந்து தான் எலக்ட்ரானிக் டிவைஸோ எலக்ட்ரானிக் ஐட்டமோ உருவாகும். சரியா? அப்ப இந்த லாஜிக் கேட்ஸ் பத்தி நான் பார்ப்பேன். இப்போ லாஜிக் கேட்னா மெயின்லி வந்து அது வந்து இன்புட்ஸ் எடுத்து அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்போனன்ட். சரியா? அப்ப மெயினா வந்து லாஜிக் கேட்ஸுக்கு இந்த பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு போறேன். பேசிக் லாஜிக் கேட்ஸ் எங்களுக்கு 3 இருக்கு. கொண்டு வந்த அண்ட் கேட், அடுத்து ஓ கேட், மற்ற நாட் கேட். இப்போ இந்த எல்லா கேட்டை பார்த்தாலும் இந்த கேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த எல்லா கேட்ஸ்லயும் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பின்ஸ் வந்து இதுக்கு சொல்றாங்க இன்புட் பின்ஸ். இன்புட் பின்ஸ். ஸோ ரைட் சைட்ல ஒரு பின் வரும், அதுக்கு சொல்ற அவுட்புட் பின். இன்புட்ல சிக்னல்ஸ் எடுக்கும், அதே மாதிரி அந்த சிக்னல்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். சரியா? இப்போ இந்த அண்ட் கேட்டை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா அண்ட் கேட் என்ன செய்யணும்னா ரெண்டு இன்புட்ஸுமே இந்த ரெண்டு பின்ஸுமே ஒன்னா இருந்தா மட்டும்தான். சரி, ரெண்டு பின்ஸுமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் இங்கால அவுட்புட் கொண்டாகும். சரியா? அப்ப சரி, நான் இந்த லெசன் ஃபுல்லா ஒன்னு சொல்லுவேன். அது ஒன்னுண்டா அதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ரிப்ரசன்டேஷன் வந்து 1, ஆஃப்ண்டா 0. சரி. ஸோ அண்ட் கேட்ல வந்து ஒரு இன்புட் சரி 0 இருந்தா அவுட்புட் வந்து 0 ஆயிடும். இந்த பேசிக் ஐடியா இங்க நீங்க சில ஆளுக்கு தெரியுமா இருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அண்ட் கேட் அப்படித்தான் வேலை செய்யும். அண்ட் கேட் வந்து ரெண்டு இன்புட்ஸுமே ஒன்னா இருக்கும். சரி, இன்புட்ஸும் ஒன்னா இருந்தா தான் ஒன் ஆகும். மற்ற எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் அது 0 தான். சரி. அப்ப ஓ கேட் எப்படி ஒர்க் ஆகும்னா அட்லீஸ்ட் ஒன் இன்புட் வந்து ஒன்னா இருந்தா போதும். அந்த இவர் ஒன்னா இருந்தாலும் சரி, இங்க அவுட்புட் ஒன் ஆயிரும். இல்லாட்டி ரெண்டு இன்புட்டும் ஒன்னா இருந்தாலும் ஓகே, அவுட்புட் ஒன் ஆகும். எப்படி சரி, ஒரு இன்புட் வந்து ஒன்னா இருந்தா போதும். ஆனா ரெண்டு இன்புட்டும் 0 ஆக இருந்தா அப்ப வந்து அவுட்புட் என்ன ஆகும்னா அவுட்புட் 0. சரியா? இது வரைக்கும் கிளியர்ன்னு நினைக்கிறேன். அப்ப அதுதான் இந்த அண்ட் கேட்டும் ஓ கேட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி. அடுத்தது வந்து நாட் கேட். ஸோ நாட் கேட் என்ன பண்ணும்னா நாங்க கொடுக்குற சிக்னலை வந்து இன்வெர்ட் பண்ணும். இன்வெர்ட் பண்றேன்னு சொல்ற நாங்க ஒன் என்ற ஒரு சிக்னல் கொடுத்தா இங்களை 0 தான் வரும். அப்படி இல்லாம நாங்க இங்களை 0ன்ற சிக்னல் கொடுத்தா 1 என்று வரும். சரியா? இது இப்ப நாங்க பார்த்த வந்து பேசிக்கா லாஜிக் கேட்ஸ் வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ் 3. அது 3 எப்படி ஒர்க் ஆகுறன்னு தான் பார்த்தேன். அடுத்து பார்க்க போறோம்
இந்த லெசன் ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நீங்க 3 கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து லாஜிக் கேட்ஸ் த ஒர்க்கிங், எப்படி ஒர்க் ஆகுறது. அடுத்து வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்படி பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்றேன். அடுத்து வந்து ட்ரூத் டேபிள்ஸ். இந்த ஒர்க்கிங்குள்ள வந்து நாங்க லாஜிக் சர்க்கிட்ஸ் ஒன்று படிப்போம். அது சர்க்கிட்ஸ் எப்படி வரைகிற அதெல்லாம் பார்ப்போம். பூலியன் எக்ஸ்பிரஷன் நாங்க இப்ப அடுத்து படிக்க போறது. அது ரெண்டையும் பார்த்துட்டு நாங்க ட்ரூத் டேபிள்ஸ் என்னன்னு பார்ப்போம். சரி, இப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன் என்றா இப்ப நாங்க இந்த ஒர்க்கிங்ல பார்த்ததுல வந்து எப்பயும் எங்களுக்கு கேட்ஸ் வரைஞ்சு இருக்கல. ஸோ அதை வந்து நாங்க லெட்டர்ஸா ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதுறது தான் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ நாங்க இப்ப இங்க எனக்கு என்ன செஞ்சுக்கோன்னா அண்ட் கேட் ஒர்க்கிங்கை வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனா எழுத போறோம். பாருங்க, இப்ப அண்ட் கேட் 2 இன்புட் பின்ஸுக்கும் வந்து நாங்க லெட்டர்ஸ் கொடுத்து ஏ அண்ட் பி. அவுட்புட் பின்னுக்கு வந்து கியூ அண்ட் அவுட்புட் ஒன்று கொடுத்தீங்க. அப்ப அண்ட் கேட்டுக்குள்ள என்ன ஆகும், ரெண்டுமே 1 இருந்தா தான் அவுட்புட் 1 ஆகும். ஸோ நாங்க அதுக்கு வந்து கியூ இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். ஸோ ஏ டாட் பின்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு இது மேத்தமெட்டிக்கல் மல்டிபிளிகேஷன் நினைவு வச்சுக்கொள்ளலாம். அப்படின்னா இப்ப ஏக்கு வந்து 1 வந்து பிக்கு 0 வந்தா 1 டைம்ஸ் 0 என்னது 0. அப்ப எங்களுக்கு இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படின்னா இந்த இதுல 1 இதுல 0 இருந்தா எப்படியும் அண்ட் கேட் அவுட் வந்து 0. ஏன்னா அண்ட் கேட் கண்டிஷன் வந்து 2 இன்புட்டுமே 1 ஆயிக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நாங்க மறுபடியும் செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே 1 இருந்தா 1 டைம்ஸ் 1 1 ஆயிரும். சரியா, இது வந்து உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிக்கொள்ற பர்பஸ் மட்டும்தான். இது எக்ஸாக்டா மேத்தமெட்டிக்கலா இப்படி இல்லை. ஆனா உங்களுக்கு இதை இப்படி நினைவு வச்சுக்கொள்ள இயலும். இது ஒரு மல்டிபிளிகேஷன் மாதிரி நினைவு வச்சுக்கொள்ள இயலும். சரியா, அடுத்தது ஓகேட். ஓகேட்ல வந்து ஏபி இன்புட் 2 கியூ அண்ட் அவுட்புட் 1. ஸோ இதுல எக்ஸ்பிரஷன் நாங்கள் எழுதுற வந்து கியூ ஈக்குவல்ஸ் ஏ பிளஸ் பி. சரியா, ஸோ இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். இன்னைக்கு வந்து இந்த பிளஸ்ன்றது இப்ப நான் சொல்றேன். இப்ப ஓகேட் ஒர்க்கிங் எங்களுக்கு தெரியும். எப்படி ஓகேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்புட் 1 இருந்தா போதும். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க ஒரு இன்புட் 1 ஆக்குவோம். ஒரு இன்புட் 1 ஆகினா அங்காலையும் 1 வரும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல நான் ஒரு இன்புட் 1 ஆகிட்டு அடுத்த இன்புட் ஆஃப் ஆகுறானே. அப்போ 1 + 0 என்னது 1. சரியா, ஆனா இப்ப நான் சொல்ல 2 இன்புட் 1 ஆகி இருந்தேன். 2 இன்புட் 1 ஆகி இருந்தாலும் ஓகேட் வந்து ஒர்க் ஆகணுமே. அப்ப இனி 1 + 1 நாங்க 2 போடுறதுல 1 தான். அதுதான் நான் சொன்னேன். இது வந்து மேத்தமெட்டிக்கலா இந்த நம்பர்ஸை கூட்டி போறது இல்ல. இது வந்து லாஜிக்கலா தான் பார்க்கணும். அப்படின்னா இது ரெண்டுமே 1 இருந்தா இது ரெண்டுமே 1. அப்ப எப்படியும் சிஸ்டம் 1 அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, 1 + 1 2 எழுதுதல. என்ன எங்களுக்கு தெரியும் சிக்னல்ஸ்ல வந்து 2 தான் 1 and 0. அப்ப 2 ஒன்று இல்லை. ஸோ 1 + 1 இருந்தாலும் அங்கே 1 தான். ஸோ இதை நீங்க மல்டிபிளிகேஷன் என்ன வச்சுக்கல மென் கேட்டை ஓகேட்ட வந்து அடிஷன் என்ன வச்சுக்கல. இப்போ 0 0 போட்டா 0. அப்படின்னா ரெண்டுமே ஆஃப் ஆகிக்கிற டைம்ல மட்டும்தான் ஓ கேட் வந்து ஆஃப் ஆகிக்கும். சரியா, அது அப்படி. அடுத்த நாட் கேட். ஸோ நாட் கேட் வந்து சிம்பிளா கியூ இஸ் ஈக்குவல் டு ஏ பார்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஏ டேஷ்னும் சில ஏ டேஷ்னும் எழுதுற. ஸோ ஏ பார்ன்றா சிம்பிளா அந்த வார சிக்னலை அப்படியே மாத்தி கொடுக்கும். அவ்வளவுதான். அந்த வார சிக்னலை அப்படியே மாத்தி கொடுத்தா அது வந்து நாட் கேட். சரியா, நாங்க 2 விஷயம் பார்த்தோம். பேசிக் லாஜிக் கேட்ஸ் ஒர்க்கிங் எப்படின்னு பார்த்தோம். அதோட சேர்த்து பேசிக் லாஜிக் கேட்ஸ் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸையும் பார்த்தோம். சரியா, அடுத்தது வந்து ட்ரூத் டேபிள்ஸ் என்ற கான்செப்டுக்கு வருவோம். எடுத்தோம்டா இப்ப இந்த கேட்டை நம்ம ஒரு அண்ட் கேட் வந்து வரையணும். இந்த அண்ட் கேட் வரைஞ்சோம்டா இன்னைக்கு 2 இன்புட் தான். 2 இன்புட் பின். ஸோ சில அண்ட் கேட்ஸ்ல வந்து 3 இன்புட் பின்ஸும் இருக்கும். 3 இன்புட் பின்ஸும் இருக்கும். ஸோ இப்ப 2 இன்புட் பின் இருந்தா எங்களுக்கு இந்த நம்பர்ஸை எப்படி கம்பைன் பண்ணலாம். அப்படின்னா ஒன்று வந்து இதுக்கு 1 இதுக்கு 0 போடு. அடுத்தது என்ன, இதுக்கு 0 இதுக்கு 1 போடு. அடுத்தது இதுக்கும் 1 இதுக்கும் 1 போடலும். இல்லாட்டி இதுக்கு 0 இதுக்கு 0. அப்படி 4 காம்பினேஷன்ஸ்ல எழுதலும். அப்ப அந்த 4 காம்பினேஷன் எப்படி வாருன்னா இந்த 2 தானே 1 and 0 2 ஆப்ஷன் தானே. அந்த ஆப்ஷன்ஸை வந்து
இந்த இருக்கிற இன்புட்ஸ் பவரால எழுதணும். அப்படின்னா 2 இன்புட்ஸ் 2 to the power 2, 4 combinations. For example, இன்னைக்கு 2 options 1 and 0, ஆனா 3 inputs. So 2 to the power 3. What is 2 to the power 3? 2 to the power 3 வந்து 8. ஸோ இன்னைக்கு வந்து 8 காம்பினேஷன் இருக்கும். அப்ப அந்த எல்லா காம்பினேஷனுக்கும் எப்படி அவுட்புட் வரும்னு சொல்லி எங்களுக்கு தனித்தனியா பார்த்துட்டீங்கல. ஸோ அது சுட்டு தான் நாங்கள் என்ன செய்யறோம்டா ட்ரூத் டேபிள் ஒரு டேபிள் ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்றோம். அந்த டேபிளால எங்களுக்கு வந்து இந்த இந்த இன்புட்டுக்கு என்ன அவுட்புட் வரும்ன்றதை பார்த்துக்கொள்ளேன். ஸோ ட்ரூத் டேபிள் வரையில எப்படின்னா எங்களுக்கு நாங்கள் இந்த எக்ஸாம்பிள் எடுக்குமே ஏபின்னு 2 இன்புட்ஸ் தானே. ஒன்னாவது இன்புட்ஸ் காலம்ஸ் போடுற ஏபின்னு, அவுட்புட் காலமுக்கு ஒரு இது வைக்கணும் கியூ சரி. இதுக்கு உங்களுக்கு விருப்பமான லெட்டர் கொடுக்கணும் சரியா. அதுக்கு பிறகு எத்தனை காம்பினேஷன்ஸ் 1 2 3 4 தானே. அப்ப 4 ரோஸ் 4 ரோஸ் 4 ரோஸ்ல வேல்யூஸ் எப்படி போடணும்னா இப்ப இங்க வந்து ரைட் மோஸ்ட் இன்புட்லயும் தொடங்கும். இப்போ 2 இன்புட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இது ரைட் சைட்ல. ஸோ ரைட் மோஸ்ட் இன்புட்லயும் தொடங்கி 0 1 0 1 போட்டோம். எந்த ட்ரூத் டேபிள் வரையிறாலும் இது ஒரு ஈஸி வே சரியா. 0 1 0 1 போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஜீரோஸை டபுள் பண்ணணும். 0 0 1 1 சரியா. இப்ப நான் இந்த 3 இன்புட்டுக்கு வரையிறேன்டா எப்படி வரையணும்டா ஏபிசின்னு 3 அவுட்புட்டுக்கு வந்து ஒன்று வைக்கணும் சரியா. அப்ப ஏபிசி கியூ. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்டா ரோஸ் 8 ரோஸுக்கு 1 2 3 4 5 6 7 8 ரோஸ். இதுலயும் அப்படிதான் ரைட் மோஸ்ட் இன்புட்ல இருந்து 0 1 0 1 0 1 0 1 போட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீரோஸ் டபுள் ஆகும், ஜீரோஸ் டபுள் ஆகும், ஒன்ஸையும் டபுள் ஆகும், ஜீரோஸ் டபுள் ஆகி ஒன்ஸையும் டபுள். மறுபடியும் இப்போ இங்கே இருக்கிற ஜீரோஸ் டபுள் ஆகும். அப்போ 2 டபுள் பண்ண 4 ஜீரோஸ் 4 ஒன்ஸ். இப்படி வரைஞ்சா உங்களுக்கு எல்லா காம்பினேஷனும் வந்துடும். அப்படின்னா ஒரு காம்பினேஷன் என்னன்னா இப்போ இன்னைக்கு ஒரு டைம்ல வந்து ஏயும் பியும் 2 பேரும் 0 ஆகிக்கிறது. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். ரெண்டாவது ஏயும் பி ஏ 0 ஆகி பி 1 ஆகிடும் அப்படின்னு போட்டு அது ஒரு காம்பினேஷன். அது மாதிரி இது ஒரு காம்பினேஷன். இது அது மாதிரி இங்கனைக்கும் 8 காம்பினேஷன்ஸும் எப்படி என்று வந்தீங்க. ஸோ ஈஸியா ட்ரூத் டேபிள் வரைவோல இப்படி செஞ்சுக்கொள்ள சரியா. இன் டீட்டெயில் நான் போகல, எக்ஸாமுக்கு வந்து இவ்வளவு நாலேஜ் இருந்தா போதும். ஸோ இதுக்கு மிச்சம் நாலேஜ் தேவையா சும்மா சொல்றேன். இதெல்லாம் வந்து இந்த நம்பர்ஸை நீங்க டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஆர்டருக்கு இப்படி வரும் 0 2 1 2 3 4 5 6 7 டெசிமல் கன்வர்ஷன் ஓகே தானே. அப்போ டெசிமல் கன்வர்ஷன் பண்ணி பார்த்தா இப்படி வரும் சரியா. இதுதான் ட்ரூத் டேபிள் வரையில. அப்ப ட்ரூத் டேபிள் வரைஞ்சிட்டு அவுட்புட் எப்படி போடுறேன் அது தெரியுமே. இப்ப இது அன்கேட் ட்ரூத் டேபிள் தானே. அப்ப அன்கேட் ட்ரூத் டேபிள்னா ரெண்டுமே 1 ஆகிக்கிற டைம் மட்டும்தான் 1 ஆகிக்கும், மற்ற எல்லா டைமும் 0 சரியா. அதுவே இது வந்து ஓகேட் ட்ரூத் டேபிள் வைக்குமே. இது ஓகேட் ட்ரூத் டேபிள்ண்டா ஓகேட்ல என்னது அட்லீஸ்ட் 1 இன்புட் வந்து 1 ஆயிருந்தா போதும். அப்ப இங்க எல்லாம் 1, இங்க வந்து 0 சரியா. இது வரைக்கும் ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். அப்படியே சரி கிளியர் இல்லாத மாதிரி டவுட்ஸ் சரி இருந்தா சாட்ல போடுவோம், இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி சொன்னாலும் பரவாயில்ல. சரி ஓகே. இது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ் ஒர்க்கிங், பூலியன் எக்ஸ்பிரஷன், ட்ரூத் டேபிள். அது வந்து நாங்க எதுக்கு பார்த்தோம் அண்ட் ஓ நாட், அது மூணுக்கும் பார்த்தோம். அது மூணும் பேசிக் லாஜிக் கேட்ஸ். இப்போ நாங்க பார்க்க போறது கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ். அப்படின்னா 2 கேட்ஸை கம்பைன் பண்ணி எங்களுக்கு இன்னொரு கேட் செய்யும். அது மாதிரி எங்களோட சிலபஸ்ல 2 லாஜிக் கேட் செஞ்சிருக்கு சரியா. ஒன்னாவது வந்து நோ கேட், நோ சரியா. அதை எப்படி பார்ப்போமே. இது என்ன கேட்? இது வந்து ஓ கேட். ஓ கேட்டோட என்னத்தை கம்பைன் பண்ணி நொட்டை கம்பைன் பண்ணி. அப்ப என்ன ஓ கேட்டோட நொட்டை கம்பைன் பண்ணி. அப்ப இது வந்து நாட் ஓ தானே. அப்படின்னா ஓ கேட்ல என்ன செய்யும் உங்களுக்கு நினைந்தா ஓ கேட்ல வந்து அட்லீஸ்ட் 1 இன்புட் 1 இருந்தா போதும். அட்லீஸ்ட் 1 இன்புட் 1 இருந்தா வந்து அவுட்புட்டும் 1. அப்ப நோ கேட்ல என்ன நடக்கணும்? அட்லீஸ்ட் 1 இன்புட் 1 இருந்தா அவுட்புட் என்ன ஆகணும்? 0 ஆகணும். இங்க பாருங்க, அட்லீஸ்ட் 1 இன்புட் 1 இருக்கக்குள்ள அவுட்புட் எல்லாம் 0 சரிங்களா. அப்ப நோ கேட்
ஓ கேட் ட்ரூத் டேபிளை அப்படியே மாத்தி போட்டா வந்து அது நோ கேட். கிளியரா ஆகிக்க வேண்டி நினைக்கிறேன். சரியா? இப்ப நாங்க இது வந்து இப்படி ட்ரா பண்ண தேவையில்ல, ரெண்டு கேட்ஸா ட்ரா பண்ண தேவையில்ல. ஏன்னா அதை நாங்க ஒரு சிங்கிள் கேட்டா தானே கன்சிடர் பண்றோம். அப்படி கன்சிடர் பண்ண போல நாங்க என்ன செய்யணும்டா, இந்த நாட் கேட்டை ஃபுல்லாவே ஒரு பபிள் மாதிரி ஒரு சர்க்கிளால இப்படி வரையறோம். சரியா? இப்ப இது இன்னொரு கேட் உங்களுக்கு, இது வந்து நோ கேட். இது பேசிக் கேட் ஒன்று இல்லை, இது காம்பினேஷன் கேட். கேட்ஸ் ரெண்டு கம்பைன் பண்ணி செஞ்சிருக்கு. சரியா? அப்ப அதுல பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்டா, ஓ கேட்டுக்கு எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் ஏ பிளஸ் பி. அப்ப ஓ கேட்டுக்கு மேலால என்ன வந்திக்கு, இன்னொரு நொட் ஒன்று சேர்ந்திக்கு. அப்ப ஓ கேட்டுக்கு மேல இப்படி பார் ஒன்று போட சரி. இதுதான் நோ. நோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களுக்கு ஓட ஃபங்க்ஷனாலிட்டி நினைவிக்கின்றா அதை அப்படியே மாத்தி போட்டா ஓட நோட ட்ரூத் டேபிள் வந்துடும். சரியா? கடைசி அப்ப NAND கேட். NAND கேட் எப்படின்னா AND கேட் ஒன்றும் நாட் கேட் ஒன்றும். அப்ப என்ன ஆகும், AND கேட்டுக்கு அதுக்கு மேலால நாட் கேட் ஒன்று போடுங்க. அப்ப நாட் அண்ட் கொஞ்சம் நாட் அண்ட்ல இந்த எண்ணையும் ஏடிஎஃப் சேர்த்தா and. சரியா? AND கேட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரெண்டு இன்புட்டுமே both inputs must be 1. ரெண்டு இன்புட்டுமே 1 இருந்தா தான் அவுட்புட் 1 ஆகும். அப்ப NAND கேட் என்ன ஆகணும், ரெண்டு இன்புட்டுமே 1 இருந்தா மட்டும்தான் அவுட்புட் 0 ஆகும். அதுலயே மத்த பக்கம் AND கேட் வந்து ரெண்டு இன்புட்டுமே 1 இருந்தா அவுட்புட் 1 ஆகும். அந்த டைம்ல மட்டும்தான் அவுட்புட் 1 ஆகும். அப்ப NAND கேட் ரெண்டு இன்புட்டுமே 1 இருந்தா மட்டும்தான் அவுட்புட் 0 ஆகும். இப்ப ரெண்டு இன்புட்டுமே 1 இருந்தா மட்டும்தான் அவுட்புட் 0 ஆகும். சரியா? அப்ப இவ்வளவு தான் எங்களுக்கு பார்க்க இருக்கிற கேட்ஸ். So we learned 3 basic gates: and, or, not. சரியா? அடுத்து வந்து 2 combinational gates. Combinational gates அது எப்படி, ஒன்று வந்து நொட்டையும் ஓரையும் கம்பைன் பண்ணி நோர், அடுத்து நொட்டையும் அண்டையும் கம்பைன் பண்ணி நண்டு. சரியா? இப்ப நான் ஒரு கொஸ்டின் நிக்கிறேன் பாவம். சாட்ல வந்து ஆன்சர்ஸ் போடணும், நல்ல அன்மியூட் பண்ணி சொன்னாலும் நல்ல இன்ட்ராக்ட் பண்ண பாருங்க. இப்போ அண்ட் கேட் வந்து இருக்கு. அண்ட் கேட்ல வந்து இங்க வந்து 1, இங்க வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியா. சரியா? அப்ப அவுட்புட்டை வந்து எங்களுக்கு இந்த 1 மட்டும் வச்சு டிசைட் பண்ண இயலுமா, இந்த அண்ட் கேட் அவுட்புட் என்ன வருமாண்டு, இதுல 1 வருமா 0 வருமாண்டு இந்த இன்புட் இல்லாம இந்த இன்புட்டை மட்டும் வச்சு டிசைட் பண்ண இயலுமா? கேன் வி டூ தட்? அப்படி டிசைட் பண்ண ஏலா. ஏண்டா அண்ட் கேட் வந்து என்ன கண்டிஷன், அண்ட் கேட் வந்து ரெண்டுமே 1 இருந்தா 1 ஆகும். சரியா? இல்லாட்டி ஒன்று 0 ஆகி இருந்தா 0 ஆகிடும். சரியா? இது நல்லா எக்ஸாமுக்கு இது டெஸ்ட் பண்ணிருக்கீங்க நிறைய. இது நல்லா என்ன வச்சுக்கோங்க, அண்ட் கேட்ல வந்து ரெண்டு இன்புட்டுமே 1 ஆகி இருந்தா 1 ஆகும். சரியா? அதுவே ஒரு இன்புட் 0 ஆகினாலும் 0 ஆகிடும். அப்ப இப்படி தந்தா உங்களுக்கு எழுதும். இப்ப எக்ஸாம்ல வந்து இப்படி தந்து இத வந்து வச்சு இங்க 0, இங்க கொஸ்டின் மார்க். சரியா? ஒரு இடம் 0 ஆகிட்டு, ஒரு இடம் 0 ஆகினா எனக்கு எந்த வந்தாலும் இதை கன்சிடர் பண்றதில்ல, அவுட்புட் வந்து 0 தான். ஏன்னா மல்டிபிளிகேஷன் தானே. அப்ப 0 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. சரியா? அதுவே இங்க 1 வந்து இங்க கொஸ்டின் மார்க் வந்தா இந்த கொஸ்டின் மார்க் கிட்ட என்ன வருமோ அதுதான் அவுட்புட் வரும். சொல்ற விளங்குதோ தெரியாது. இப்ப பாருங்க, இன்னைக்கு 1 ஒன்று போட்டா என்ன ஆகும், ரெண்டும் 1, அது சுட்டி இங்க 1, கொஸ்டின் மார்க் 1 போட்டா அங்கேயும் 1. இங்க 0 போட்டா என்ன ஆகும், இங்க 0 வந்துட்டு அப்ப கொஸ்டின் மார்க்ல என்னது 0 தான் வரும். அப்ப இது வந்து அண்ட் கேட் ஃபங்க்ஷன். இத மாதிரி ஓ கேட்டுக்கு கேட்டா இதுக்கு ஆன்சர் தான் பாப்போம். ஓ கேட் ஒண்டிக்கு இதுல 1, இங்க தெரியா, அவுட்புட் எங்களுக்கு டிட்டர்மைன் பண்ண இயலும். அவுட்புட் என்ன வரும், அவுட்புட் என்ன வரும்,
இன்னைக்கு டெஃபினட்டா 1 தான் அவுட்புட் வரும். ஏன்னா ஓ கேட்ல வந்து இன்புட்ல ஒரு பின் 1 ஆகினா அவுட்புட்டும் டெஃபினட்டா 1 ஆகிடும். ஆனா ஓ கேட்ல வந்து நாங்க எல்லாமே இப்படி இருக்கேன், இங்க 0 இங்க தெரியாது. அப்ப வந்து இன்னைக்கு வந்து இது மாதிரி தான் வைக்கும். எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு தெரியாது. இன்னைக்கு 1 வந்தா இங்க 1 வரும், இல்லாட்டி அதுவும் 0 ஆயிட்டுண்டா இதுமே 0 ஆகிடும். சரியா? இதுதான் எக்ஸாம்ல மெயினா எம்சிக்யூல வந்து டெஸ்ட் பண்ண இயலுமான ஏரியாஸ். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு போறவும் டெஸ்ட் பண்ண இயலும். சரி, அடுத்து வந்து சும்மா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கு. இந்த இது ஒன்றுக்கு செல்றதான் ஐசின்னு சொல்லி இன்டெகிரேட்டட் சர்க்கிட். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபோன்ல ஐசி அதில். ஸோ இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கிட் எப்படி ஃபார்ம் ஆகுறா, நிறைய லாஜிக் கேட்ஸை கொண்டு தான் இன்டெகிரேட்டட் சர்க்கிட் ஒன்று செய்யுது. அடுத்தது இங்க வந்து லாஜிக் சர்க்கிட்ஸ். நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல ஐசியும் ஒரு லாஜிக் சர்க்கிட் தான். அப்ப லாஜிக் கேட்ஸ் பார்த்தோம். லாஜிக் சர்க்கிட்னா இப்போ நாங்க ரெண்டு கேட்டை வச்சு ஒரு டயக்ராம் ஒரு ஐடியா எடுத்தா இது வந்து ஒரு லாஜிக் சர்க்கிட். 2 or more கேட்ஸ் கம்பைன் டுகெதர், இதுதான் லாஜிக் சர்க்கிட். அந்த சர்க்கிட்ஸ் நிறைய சேர்ந்து தான் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து உருவாகுது. சரியா? அப்போ இந்த ஐசியில வந்து பெரிய கஷ்டமான கொஸ்டின் ஒன்று கேட்டில்ல. அவங்க என்ன கேட்டீங்கன்னா, இது டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் வந்து கன்சிடர் பின்ஸ் 1, 2 and 3. ஸோ 1, 2, 3. இதுல 2, 3 தான் இன்புட் பின்ஸ், 1 வந்து அவுட்புட் பின். சரியா? 2 is 0, 2 கிட்ட 0. 3 is also 0, 3 கிட்ட 0. What is the value of pin 1? என்ன ஆகும்? இது என்ன கேட்னு ஒண்ணா பார்க்கணும். என்ன கேட் இது? Can somebody tell me? What gate is this? இது வந்து நோ கேட். ஸோ நோ கேட் வந்து எப்படி ஒர்க்கிங், நோ கேட் ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஓ கேட் ஒர்க்கிங் தெரிஞ்சுதான் போதும். சரியா? ஓ கேட் ஒர்க்கிங் எப்படி, அட்லீஸ்ட் 1 இன்புட் வந்து 1 ஆயிருந்தா அவுட்புட் வந்து 1 ஆகும். அட்லீஸ்ட் 1 இன்புட் 1 ஆயிருந்தா அவுட்புட் 1 ஆகும். சரியா? அப்ப பாருங்க, இப்ப இது ரெண்டுமே 0. அப்போ இது ஓ கேட்டுக்கு போட்டா என்ன, ரெண்டும் 0 ஓ கேட்ல 0. ஆனா இப்ப எங்கள்கிட்ட என்ன கேட், நோ கேட். நோ கேட்ல அது ஆப்போசிட் தான் நடக்கும், 1. அப்ப பின் 1க்கு வேல்யூ வந்து என்ன வரணும், 1 தான் வரும். பின் 1ல அவுட்புட் 1 வரும். அதே மாதிரி இந்த ஐசியை பார்த்தா இது வந்து NAND ஐசி வந்து NAND கேட்ஸ். சரியா? அப்ப இந்த NAND ஐசியில எனக்கு கன்சிடர் த பின்ஸ் 1 and 2. இந்த ரெண்டு பின்ஸ் 1லயும் இன்புட் 1, 2லயும் இன்புட் 1. அப்ப சும்மா N கேட் ஒன்று இருந்தா, இந்த நொட் இல்லாம இருந்தா, N கேட் இருந்தா ரெண்டுமே 1 ஆகினா அவுட்புட் 1 ஆகி. ஆனா இன்னைக்கு நொட் ஒண்டி, அப்ப அவுட்புட் என்ன, 0. வேல்யூ ஆஃப் 3 வந்து பின் 3 வந்து 0 வருது. சரியா? அடுத்து ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் இதுல போட்டீங்கன்னா லாஜிக் சர்க்கிட்ஸுக்கு பாவம் என்ன சொல்லிக்கிறாங்க. An alarm system which informs the house owner of a theft at home. ஸோ வீட்டில் theft ஒன்று நடந்தா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி அலாம் சிஸ்டம் ஒன்று டிசைன் பண்ணிருக்கு. This circuit protects 2 windows, the front and back door. அப்போ இந்த சர்க்கிட் வந்து 4 இன்புட்ஸ் எடுக்கணும். ஏன்னா விண்டோ ரெண்டும் 2 விண்டோஸ். ஸோ விண்டோ 1, விண்டோ 2. அடுத்தது என்ன, ஃப்ரண்ட் டோர், பேக் டோர். சரி, என்ன சினாரியோ பார்ப்போம். when any window or door is open, alarm system will be on. input is 1 when windows or doors are open. என்னது, இது 4ல எந்த விண்டோ எந்த டோர் ஓப்பன் ஆயிருந்தாலும் வந்து அலாம் சிஸ்டம் ஒர்க் ஆகணும். இப்போ எங்களுக்கு எப்படி செய்யணும்னா 4 கேட்ஸ் போட்டு தீக்க தேவையில்லை, 2 இன்புட் கேட்ஸ் எடுத்து. சரியா? இப்போ விண்டோஸ் 2க்கும் ஒரு கேட் போட்டு, விண்டோ 1ல இருந்து வர சிக்னலுக்கும் விண்டோ 2ல இருந்து வர சிக்னலுக்கும் ஒரு கேட் போட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர்ல இருந்தும் பேக் டோர்ல இருந்தும் வர சிக்னலுக்கு ஒரு கேட் போட்டு, இது ரெண்டையும் இன்னொரு கேட்டால கனெக்ட் பண்றேன். ஸோ அப்படி பண்ணா எந்த ஒரு இந்த விண்டோ மட்டும் எடுமே, இது ஒன்னா இருந்தா இங்கனைக்கு ஒன் தானே, இங்கனைக்கு ஆஃப். சரியா?
மறு இது ரெண்டும் ஓகேட்டுக்குள்ளால போகல என்னது ஒன். அப்ப ஃபைனலா எல்லாம் வந்து என்ன ஆகும், வேலை செய்யும், எல்லாம் ஒன்னாகும். சரியா? அதே மாதிரி இந்த கொஸ்டினை பார்ப்போம். A motor car manufacturing company has manufactured a motor car protecting circuit to warn if there is a movement in the car and when the engine is not on or when there is damage to a shutter. சரி, இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. இது வந்து டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான், ரீட் பண்ணி பார்க்கலாம். என்னண்டா, என்ஜின் ஆஃப் ஆயிருக்கக்குள்ள, சரியா, என்ஜின் ஆஃப் ஆயிருக்கக்குள்ள ஷட்டர் டேமேஜ் இல்லாட்டி மூவ்மெண்ட், அது ரெண்டுல ஒன்று நடந்தா எல்லாம் சிக்னல் படணும். சரியா? அப்ப என்ன கண்டிஷன், என்ஜின் வந்து ஆஃப் ஆயிருக்கும் போகணும். சரியா? கட்டாயம் இது நடக்கணும். அதே மாதிரி இது ரெண்டுல ஒன்று நடக்கவும் போகணும். அப்ப எங்களுக்கு சும்மா நாங்க பூலியன் எக்ஸ்பிரஷன்ல எழுதுறோம், எப்படி என்ஜின் ஆஃப் ஆகிக்கணும். அப்ப என்ஜினுக்கு நான் இ என்று எடுக்கிறேன், ஷட்டருக்கு எஸ் என்று, மூவ்மெண்ட்டுக்கு எம் என்று எடுக்கிறேன். என்ஜின் ஆஃப், என்ஜின் ஆஃப்னா நாட் டென், நாட் இ. சரியா? இதுதான் நாட் கேட் வந்து போட்டிருக்காங்க, நாட் இ. இதோட கட்டாயம் என்ன நடக்கணும், கட்டாயம் நடக்கணும்னா என்னது, அண்ட் தான் போடணும். இங்கே ஈரம் நடக்கணும், இங்கே ஈரம் நடக்கணும். அண்ட் கேட் அதுதானே ஸ்பெஷல். அண்ட் கேட்ல வந்து ரெண்டு இன்புட்டுமே ஒன்னா இருந்தா தானே, இது ரெண்டுமே நடந்தாதான் இது நடக்கும். சரியா? அண்ட் என்ன நடந்துக்கணும், ஷட்டர் டேமேஜ் இல்லாட்டி மூவ்மெண்ட் சென்சர். ஸோ ஷட்டர் டேமேஜ் ஓ மூவ்மெண்ட் சென்சர். இப்ப இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கொண்டா எல்லாம் லாஜிக் கேட் வந்து ஈஸியா வரையலாம். இப்போ எஸ்ஸும் எம்மும் இருக்கு, எஸ்ஸும் எம்மும், அதுக்கு நடுவில் என்ன கேட் வந்திருக்கு, ஓ கேட். ஸோ இங்கே ஓ கேட் வந்து போட்டு, அதுக்கப்புறம் மற்ற மெயின் எக்ஸ்பிரஷன் ரெண்டு, இப்போ நாட் இ என்றதும் எஸ்ஓ எம்ன்றதும் வந்து இங்கனைக்கு பாருங்க, இங்கனைக்கு வந்து நாட் இ தானே வரும், இங்க வந்து நாட் இ தான் வரும், இங்க வந்து எஸ்ஓ எம் வரும், எஸ்ஓ எம். இது ரெண்டும் என்ன செஞ்சுக்கு, அண்ட் கேட் வந்து போட்டி. அப்ப சாரி, இது வந்து அண்ட் கேட் வந்து போடும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இது ரெண்டும் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின். ஸோ பெருசா இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்லை. எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ். According to the adjacent logic, what will be the respective outputs at P and Q? So P, Q la outputs பார்க்கணும். When A, B, C inputs are 1, 1 and 0. சரி, A வந்து 1, B வந்து 1, C வந்து 0. நாங்க இப்படி இந்த சிக்னலை வந்து இதுக்குள்ளால இப்படி ஃப்ளோ பண்ணி விட்டு எழுதி கொண்டு போனாலும் எங்களுக்கு ஐடியா வந்துடும். சரியா? பாருங்க, இப்ப ரெண்டும் 1, ரெண்டு வந்து என் கேட்டுக்குள்ள என்னது 1 ஆகும். ஆனா இந்த நொட்டிரிக்கோல இங்க என்ன ஆகும், 0 ஆகும். சரி, ரெண்டுமே ஒன்னிக்கிறனால என் கேட்டுக்குள்ள சிக்னல் 1 ஆயிரும் அவுட்புட். ஆனா நாட் ஒன்னிக்கு இது நன் கேட் தானே, அப்ப சிக்னல் என்ன 0 ஆகும். இந்த 0 இப்படி பிக்கு போகும். அந்த மாதிரி இந்த 0 வந்து என்னது, கியூட இன்புட் ஒன்றுக்கும் இந்த கேட் இன்புட் ஒன்றுக்கும் போகும். சியும் 0, இங்க ரெண்டு 0. ஸோ 0 + 0 வந்து 0 தான், ஓ கேட் இருந்தா 0. ஆனா ஓ கேட் வெளியே வரக்குள்ள நாட் ஒன்லி, அப்ப இந்த 0 என்ன ஆகும், 1 ஆகும். அப்ப பி வந்து 0, கியூ வந்து 1. என்ன ஆன்சர், 0, 1. சரியா? 2023-24. ஓகே, அடுத்தது கன்சிடர் த PQR லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். சரியா? இது வந்து நாங்க எழுதினமே இன்னைக்கு இத மாதிரி ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் ஒன்று தான் தந்தி. சரியா? ஆனா அதுக்கு முதல்ல நாங்க இதை ரீட் பண்ணிட்டு, if above A and B contain values 10 and 10, A என்ற வேரியபிள் வேல்யூ 10, B என்ற வேரியபிள் வேல்யூ 10, which of the following represents the outcome of PQR respectively? PQR னு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். சரியா? அதை எப்படி பாக்குற, இப்ப A = 10, அப்ப எனக்கு 10 போடும். 10 போட்டா எனக்கு 10 greater than or equal to 10. இது ட்ரூவா ஃபால்ஸா? இது வந்து ட்ரூ. ஏண்டா 10 வந்து ஈக்குவல் டு 10 தானே, கிரேட்டர் தேன் ஓ ஈக்குவல், 10 இஸ் ஈக்குவல் டு 10, அப்ப இது ட்ரூ. சரியா? அண்ட் இங்க பாருங்க, B is greater than 30, 10 is greater than 30 ன்னு கேட்டி, 10 வந்து 30 விட greater than இல்லை, அப்ப இங்க என்னது, ஃபால்ஸ். ஆனா ஃபால்ஸுக்கு வெளியே என்னைக்கு நாட் ஒன்லி, அப்ப நாட் ஃபால்ஸ் என்னது, when something is not false, not false அது வந்து ட்ரூ. அப்ப
இது ஃபுல்லா எங்களுக்கு எழுதலும் ட்ரூ நாட் ஃபால்ஸ் என்ற ட்ரூ. அப்ப இங்கே ட்ரூ எக்ஸ்பிரஷன் உண்டிக்கு எங்களுக்கும் ட்ரூ எக்ஸ்பிரஷன் உண்டிக்கு நடுவில் என்ன கேட்டீங்க அண்ட் அண்ட் கேட்ல ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே ட்ரூவா இருந்தா அந்த ஆன்சர் என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது ட்ரூ. அதுதானே அண்ட் கேட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அது சரி. அடுத்தது ஏ லெஸ் தேன் 10 அவனோட 10 லெஸ் தேன் 10 அது ஃபால்ஸே. 10 வந்து 10க்கு ஈக்குவல். பி என்ன பியும் 10 10 less than 30 10 less than 30 into true 10 is less than 30 தானே 30 விட குறை அது ட்ரூ. இப்போ இங்க ஒரு ஃபால்ஸ் இக்கி இங்க ஒரு ட்ரூ இக்கி நடுவுல ஓ கேட் ஒன்று தான் இக்கி. ஸோ ஓ கேட்னா என்ன ஓ கேட்ல வந்து அட்லீஸ்ட் ஒன் இன்புட் ட்ரூவா இருந்தா போதும். அட்லீஸ்ட் ஒன் இன்புட் ஒன்னா இருந்தா போதுமே. ஒன்னா இருந்தா அப்ப இங்கே ஒரு இன்புட் வந்து ட்ரூவா தான் இக்குது இந்த இன்புட். ஸோ அப்ப அவுட்கம் என்னது ட்ரூ ஆயிக்கும். சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். கடைசி இந்த சிம்பிளுக்கு மீனிங் வந்து நாட் ஈக்குவல். ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 10 ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 10 என்றக்குள்ள இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஏ வந்து 10 அப்போ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10 என்ற ஃபால்ஸ். பி இஸ் ஈக்குவல் டு 30 பி என்றா 10 10 இஸ் ஈக்குவல் டு 30 என்றதும் ஃபால்ஸ். அப்ப ரெண்டுமே ஃபால்ஸ் என்றா ஓ கேட்ல அவுட்புட் வந்து ஃபால்ஸ். அப்ப ஆன்சர் எப்படி வரணும்? ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ்ன்றது தான் ஆன்சர். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் தேர்ட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். சரி, இந்த கொஸ்டினை பா என்ன கேட்டீங்கன்னா, draw the logic circuit relating to the boolean expression p is the output, final pin வந்து p is equal to c plus ab bar, c bar plus ab bar. ஓகே, இப்போ இன்னைக்கு பாண்டா எங்களுக்கு தெரியும் நாட் கேட் யூஸ் பண்ணணும். பிளஸ்ண்டா என்னது ஓ கேட் யூஸ் பண்ணணும். நடுவில் இது ரெண்டு மல்டிப்ளை ஆகி இன்னைக்கு அண்ட் கேட் யூஸ் பண்ணணும். இந்த பிக்கு மேல நாட் கேட் வெள்ள எத்தனை கேட் தேவைன்னு பார்ப்போம். 1 2 3 4 கேட்ஸ் எங்களுக்கு தேவை. ஒன்னா நான் ஏபியில ஸ்டார்ட் பண்றேன். ஏபி ஏபி இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏயும் பியும் அண்ட் ஆகிறல்ல என்ன செஞ்சீங்க, ஒன்னாவது பியும் வந்து நாட் கேட் ஒன்றுக்குள்ள போட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஎம் பி பாரையும் தான் என்ன செஞ்சீங்க அண்ட் பண்ணீங்க. இந்த ஏஎம் பி பாரையும் தான் அண்ட் பண்ணீங்க. சரி, அப்ப இங்கே ரெண்டு கேட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க, சி பார் ஒன்று எடுத்து சி சி பார் சிஎம் நொட்டால போட்டு இந்த ரிசல்ட்டை இந்த ரெண்டு ரிசல்ட்டோட என்ன பண்ணீங்க ஓ கேட் ஒன்று போட்டு இதுதான் அவுட்புட் வரும். தான் யோசிச்சு எழுதுவோம். ஒன்னாவது வந்து லாஜிக் சர்க்யூட் வரக்குள்ள எத்தனை கேட் தேவைன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து எங்களுக்கு அந்த சிம்பிள்ஸாலே பார்த்துக்கொள்ளுது. அந்த கடைசி அவுட்புட் வந்து பி. அப்போ பி லெட்டரை வந்து போடும். சரியா? அதுதான் இந்த 2023-24 பேப்பர்ல வந்திருக்கிற கொஸ்டின்ஸ். அடுத்தது 2022. சரி, இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. I'll give you a minute. அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன எப்படி ஆன்சர் வரும் அந்த ஐடியா எடுப்போம். Alright, அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்க என்ன கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் லாஜிக் கேட். When A is 1,
what would definitely be the output at Q? நான் சொன்னேன் நீ வந்து AND கேட் ஒன்று இருந்தா என்ன ஆகும்? இங்க கொஸ்டின் மார்க் இருந்தா இந்த கொஸ்டின் மார்க்க பொறுத்து தான் இதுல அவுட்புட் வரும். ஏன்னா இங்க 1 இருந்தா 1 வரும், 0 இருந்தா 0 வரும். சரியா? அப்ப AND கேட் இருந்தா அப்படித்தானே? AND கேட் இருந்தா இங்க B இருந்தா இங்கேயும் B தான் அவுட், வெளியே B தான் அவுட். ஆனா இன்னைக்கு வந்து NAND கேட் ஒன்று இருக்கு. அப்ப இது நொட் ஆகணும். அப்ப இங்க B இருந்தா அவுட்புட் என்னது? B பாண்டு வரும். B பா. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். In the logic circuit shown, A represents and 2 input logic gate. சரி, இங்க நீ வந்து logic gate ஒன்று இருக்கு. From the 2 gates and or, what should be the gate A so that S is according to the truth table shown? S என்றது பாருங்க. S என்றதுல truth table எப்படி தந்திருக்கு? நாங்க வந்து இங்க என்ன கேட் போட்டா அவுட்புட் இப்படி வரும்னு பார்க்கணும். ஈஸி தான், ஒரே ஒரு லைனை பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க, ஒரு விரும்பான ஒரு லைன் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தா ஃபர்ஸ்ட் லைன்ல S0 X0 Ym 0. சரியா? அப்ப இங்க நீங்க வந்து 0 0 X பாண்டா 1 Y பாண்டா 1 இல்ல X0 ண்டா X பா வந்து ஆப்போசிட் ஆயிக்கணும் 1 தான். இது AND கேட்டுக்குள்ள இது போனா 1 ஆகும். இது AND கேட்டுக்குள்ள இது ரெண்டும் போனா 0. சரியா? இப்ப S-க்கு 0ன்னு எங்களுக்கு தெரியுமே. S-க்கு 0ண்டா இந்த நாட் கேட்டுக்கு முதல் இந்திக்கணும் என்னது? 1 தான் இந்திக்கணும். ஏன்னா அதை தாண்டி வரக்குள்ள தான் 0 மாறும் நாட் கேட்ல. சரி, இப்ப பாருங்க, இப்ப எனக்கு 1 ஒன்று வருது, எனக்கு 0 ஒன்று வருது. 1ம் 0ம் வரக்குள்ள எந்த கேட்டுக்குள்ளால, இந்த ரெண்டு கேட்லயும் எந்த கேட்டுக்குள்ளால போனா எக்ஸிட் பண்ணாகும்? 1ம் 0ம் வந்தா 1ம் 0 வந்தா AND கேட்ல எப்படியும் 0 தான். அப்போ O கேட்ல தான் என்னது அட்லீஸ்ட் 1 இன்புட் இருந்தா போதுமே. அப்போ O கேட் தான் இன்னைக்கு சரியா வரும். அவ்வளவுதான் விஷயம். இதுல 4ல ஒரு லைனை பிடிச்சி அந்த லைனாலே எங்களுக்கு ஆன்சரை எடுக்க பார்த்து சரியா சிக்னல்ஸ் சரியா அனுப்பி பார்க்கணும். சரி, அடுத்து என்ன கேட்டீங்க? ரைட் டவுன் த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபார் C. இதெல்லாம் மிரேஸ் பண்ணுவாங்க. C பார்த்தா XY, இன்னைக்கு XY என்று வரும், X.Y. இந்த X.Y தான் அப்படியே C-க்கும் போகுது. இந்த X.Y இங்களையும் போற அப்ப C-க்கு வந்து வேற ஒன்றுமே இல்லை, என்னது X.Y மட்டும்தான் இங்க. C ஈக்குவல் X.Y. அவ்வளவுதான். சரியா? அடுத்தது consider the following logic gate. பாப்போம். இது ஒரு AND கேட் ஒன்று தான். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, when B equals 1, what would definitely be the output at Q? So B 1 இருக்கக்குள்ள AND கேட் தானே, அப்ப இதுல வர இன்புட் தான் இங்க அவுட்புட்டா வரணும். ஸோ இங்க A வந்தா அவுட்புட்டும் A தான் வரணும். சிம்பிளா ஆன்சர் A. அதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கே அந்த 4 கேட்ஸும் எப்படி ஒர்க் பண்றது காட்டினேன். இன்னைக்கு மறுபடியும் நாங்கள் பார்த்த வேண்டாம். AND கேட்ல வந்து ஒரு இன்புட் 1 இருந்தா அடுத்த இன்புட் வந்து இந்த இன்புட்டை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். அதுவே ஒரு இன்புட் 0 இருந்தா டெஃபினெட்லி 0. O கேட்ல ஒரு இன்புட் 1 இருந்தா அவுட்புட் எப்படி மாறும்? ஆனா இன்புட் 0 இருந்தா அவுட்புட் வந்து அடுத்த இன்புட்ல பேஸ் ஆகி. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். Given below is a truth table for a logic gates with inputs A and B, output Q. இதை பார்த்தோன்னே சொல்லணும் பாருங்க, ரெண்டும் 1 ஆகிக்கக்குள்ள 0. அப்படி ஒரு கேட் வந்து என்ன, ரெண்டும் 1 ஆகிக்கக்குள்ள 1 இருக்கு, அதுதான் AND கேட். ஆமா, ரெண்டும் 1 ஆகிக்கக்குள்ள 0 என்ன கேட் வந்து அது நாட் AND கேட். சரி, ஓகே. அடுத்து லாஜிக் சர்க்கிட் வரையணும். இது சேம் சர்க்கிட் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வரைஞ்ச அதே சர்க்கிட் தான் பழைய பாஸ் பேப்பர்ல கேட்டி. ஸோ இதே சர்க்கிட் தான் இருக்கு, இதே சர்க்கிட். ஸோ அதை ட்ரா பண்ணுவோமே. F is equal to C bar plus A dot B bar. ஸோ B bar போட்டாச்சு, AND கேட் ஒன்று போட்டாச்சு, சிக்கு பார் போட்டு எனக்கு O கேட் ஒன்று போட்டா
எஃப் வந்து. ஸோ இதுதான் வந்து சர்க்கிட். கொஸ்டின் என்னது? ரைட் தி வேல்யூ ஆஃப் எஃப் when a equals 0, b equals 1 and c equals 1. ஸோ a வந்து 0, b 1, c 1. ஸோ இப்படி இருக்கக்குள்ள பாவம் எனக்கு 0 தான் போகும், எனக்கு வந்து 0 போகும், எனக்கு என்னது எனக்கு 0 தான் போகும். அண்ட் கேட் இது. அப்ப அண்ட் கேட்டுக்குள்ளால 2 ஜீரோஸ் போனா எப்படியும் 0. ஸோ இந்த 0 இப்படி வந்து ஓ கேட்டுக்குள்ளால 2 ஜீரோஸ் போனாலும் 0 தான். அப்ப f equals 0. ரைட். ஸோ நாங்க 3 years பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சரியா? அடுத்தது 2020 அப்புறம் 2019 பார்ப்போம். 2020, which of the following Boolean expressions is equivalent to the output of the given logic circuit? ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்போ இதுல சிம்பிள் லெட்டர்ஸ்ல தந்து, அப்ப சிம்பிள் லெட்டர்ஸ்ல இந்த சிக்னல்ஸ் இப்படி நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டு அவுட்புட் எடுத்தா சரி. சரி, சிம்பிள் எக்ஸ், சிம்பிள் ஒய் அண்ட் கேட். ஸோ எக்ஸ் டாட் ஒய். இதுல என்ன, இந்த ஒய் இப்படி வந்து இன்வெர்ட் ஆகணும். கேட் வந்து இங்க என்ன ஆகணும், இந்த எக்ஸ் இப்படி வந்தா சரி. இப்போ இது என்ன கேட்? ஓ கேட். எக்ஸ் பிளஸ் ஒய் பார். இல்லாட்டி நான் மேல அளவு ஆறாவது ஃபர்ஸ்ட் எழுதினா எங்களுக்கு எழுதலாம் ஒய் பார் பிளஸ் எக்ஸ். எப்படி எழுதினாலும் ஓகே. கடைசியா வந்து இன்னொரு ஓ கேட். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் அட் ஆகும். எக்ஸ் டாட் ஒய் அடிஷன் ஒய் பார் பிளஸ் எக்ஸ். எப்படி ஒரு ஆன்சர் எங்க நீங்க எக்ஸ் டாட் ஒய் ஒய் பார் பிளஸ் எக்ஸ், ஒய் பிளஸ் ஒய் பார் பிளஸ் எக்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரி, அடுத்து வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் சர்க்கிட். லாஜிக் சர்க்கிட் தந்திருக்கு. நாட் கேட் ஒன்றும் அண்ட் கேட் ஒன்றும் மிக. ஆனால் இது நண்ட் இல்லை. ஏன்னா நண்டுன்னா என்னது, நண்ட் ஆகின பிறகு தான் நொட் வரும். சரி. ஸோ இந்த லாஜிக் சர்க்கிட்டுக்கு வந்து என்ன கொஸ்டின்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் லாஜிக் சர்க்கிட்ஸ் ஹேஸ் அ ட்ரூத் டேபிள் ஈக்குவலன்ட் டு தி அபவ் லாஜிக் சர்க்கிட். ஸோ இந்த சர்க்கிட் மாதிரியே அவுட்புட் தரக்கூடிய சர்க்கிட் வந்து இது 4ல என்னன்னு கேட்டு. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றாவது இது ட்ரூத் டேபிள் வேணும்னா எழுதி கொள்ளணும். எப்படி எனக்கு ஏ பா, எனக்கு பி. ஸோ இது வந்து ஏ பா டாட் பி. அவுட்புட் வந்து ஏ பா டாட் பி தான் வரணும். ஸோ நான் ட்ரூத் டேபிள் வரைஞ்சேன். 2 இன்புட்ஸ் ஏயும் பியும். இதற்கு ஒன்று ஏ பா பார்த்து கொள்ளணும், இன்னொரு காலம் போட்டு. கடைசி அவுட்புட் வந்து அவுட்புட்டுக்கு நான் லெட்டர் ஒன்று கொடுக்கணும்னா சும்மா கியூ ஒன்று கொடுக்கணும். கியூ வந்து என்னது ஏ பா டாட் பி. 4 ரோஸ் தான். இந்த 2 இன்புட் 0 1 0 1 0 0 1 1. எனக்கு தானே எப்படி நம்பர்ஸ் போட்டு. ஸோ ஏ பா, இப்போ ஏ வந்து 0ன்னா ஏ பா வந்து 1. நீங்க 1, நீங்க 0 0. அதுக்கப்புறம் எனக்கு ஏ பா டாட் பி ஆஃப் இது 2 ப்ராடக்ட், இது 2 மல்டிப்ளை பண்ணலாம். 0 1 0 0. சரி, இப்போ இந்த ட்ரூத் டேபிள்ல ரெண்டு சினாரியோ மாதிரி எடுத்து பார்த்தோம்டா 4 சர்க்கிட்டையும் எங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? பாப்போமே. ஃபர்ஸ்ட் சர்க்கிட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சர்க்கிட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னது, ஏயும் பியும் ரெண்டும் 0 ஆகிக்கும். 2 0 ஆக்கி பார்க்குறது. எனக்கு 0 வரும், எனக்கு 1 வரும். கிளியர் தானே? அப்ப ஓ கேட் ஒன்று, ஓ கேட்னா பிரச்சனை இல்லை. ரெண்டும் இந்த 1 1 இருந்தாலும் இங்கே 1. ஆனா இது சும்மா ஓ இல்லை, இது நோ. அப்ப நொட் ஒண்டி. அப்ப எங்களுக்கு வந்து என்ன 0 வரும். எங்கட கேஸ்லயும் 0 தான் வந்தீங்க. அப்ப இவர் வந்து சம்டைம்ஸ் சான்ஸ் ஒண்டிக்கு ஆன்சர் ஆகிக்கிறது. ஃபுல்லா பார்க்காம எங்களுக்கு ஒன்றும் சொல்லல. சரி, அப்ப ரெண்டாவது பார்க்கணும். இவருக்கு வந்து 2வது சினாரியோ போட்டு பார்ப்போம். இந்த சினாரியோ சரியா அழிச்சிட்டு 2வது சினாரியோ 0 1 ஈக்குவல் ஏயும் பியும். 0 1 ஏ 0 பி. இப்போ 0 எனக்கு என்ன ஆகும்? 0 ஆகும். 0 0 0 வரும். ஓ கேட்டு. ஆனா நோண்ட கொள்ள இந்த நொட்டுக்கு வெளியே போகல என்னது 1 ஆயிரும்.
அப்ப 1 இங்க நீங்க 1 ரெண்டு சினாரியும் ஓகே. அப்ப ஆன்சர் எங்களுக்கு ஈஸியா இது தாண்டி போட்டுறேன். ஏன்னா இவ ரெண்டு சினாரியும் ஓகே ஆகுற மாதிரி வேறொரு கேட்டும் இருக்க சான்சஸ் இல்லை. சரிங்களா? அது எங்களுக்கு செக் பண்ணி பார்க்க மேலும். இப்ப இந்த கேட்டை பார்த்தா இந்த கேட்டுக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து 0 0 இங்க 1 ஆகும், இங்க 0. கேட்டுக்குள்ள போனா 1, வெளியே வந்தா 0. ஃபர்ஸ்ட் கேஸ் சரி. செகண்ட் கேஸை போட்டு பார்ப்போம். இந்த கேட்டு செகண்ட் கேஸ் என்னது? A0 B1 0 1 இங்க 1 ஆகும், இங்க 1. இது ரெண்டுமே 1 அந்த 1 வெளியே வரக்குள்ள 0. பார்த்தா செகண்ட் கேஸ்ல இது பிரேக் ஆயிட்டு இந்த ரெண்டு சர்க்கிட்டுக்கு போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் கேஸ்ல இது ரெண்டும் அவுட் ஆயிரும். அப்ப ஆன்சர் வந்து என்னது? ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்சிக்யூக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யும். வேற வழி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன? draw the truth table for the logic circuit given below. truth table தானே வரையணும். truth table வரையும் போது என்ன ஈக்குவல்? எங்கள்கிட்ட பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்கும். சரியா? இங்க A, இங்க B, A டாட் B. அது மாதிரி இங்க B, இங்க A. அப்ப இது A பிளஸ் B. B பிளஸ் A எழுத மேலும் இங்கால A டாட் பியும் இங்கால A பிளஸ் பியும் வைத்து AND கேட் இல்ல NAND கேட். when output A டாட் B டாட் A பிளஸ் B டோட்டல் பார் இது மல்டிப்ளை ஆகுது. டாட் ஒன்று போட்டாச்சு, அவர் நாட் கேட் ஒன்று மேலால பார் ஒன்று போட்டாச்சு. இதுதான் அவுட்புட். ஸோ Z போடுவோமே. சரி, இப்ப ட்ரூத் டேபிள் வரையக்குள்ள எத்தனை இன்புட்ஸ்? 3 இன்புட்ஸ் எடுக்கப்படாது. ரெண்டு டிஃபரெண்ட் இன்புட்ஸ் தான். அப்ப எங்கள்ட்ட இன்புட்ஸ் ரெண்டு தான். ட்ரூத் டேபிள்ல வந்து 4 ரோஸ் தான் வரும். சரியா? ரெண்டு இன்புட் தான், ஏயும் பியும். இடையில இந்த ஸ்டெப்ஸ் தானே, இந்த ஸ்டெப்ஸுக்கும் நாங்க ரோ காலம் ஒன்று வச்சா நல்லா. A டாட் பி, அடுத்தது A பிளஸ் பி. அப்படி காலம் ஒன்று வச்சா ஈஸியா எங்களுக்கு ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணிக்கொள்ளலாம். கடைசி ஆன்சர் வந்து Z. நான் Z மட்டும் போடுறேன். எனக்கு தெரியும் Z A டாட் பிஎம் A பிளஸ் பிஎம் மல்டிப்ளை பண்ணி அதுட்டு இன்வர்ஸ் எடுக்கணுமே. என்ன வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அதுவும் கஷ்டம்னா என்ன செய்யணும்னா A டாட் பி A பிளஸ் பிஏ மல்டிப்ளை பண்ற மாதிரி ஒன்று போட்டுட்டு கடைசியில் அதை இன்வெர்ட் பண்றதுக்கு மட்டும் Z போட்டு போல இப்படி போட்டாலும் ஓகே. 4 ரோஸ் தான் வரும். 1 2 3 4. சரி, இப்போ இன்புட்ஸ் என்னது? ஏயும் பியுமே. ரைட் மோஸ்ட் இன்புட் வந்து 0 1 0 1 போட்டு போற. அப்புறம் இதை டபுள் பண்ணி போட்டுப்போம். இப்போ A டாட் பி, A டாட் பி என்ன எங்களுக்கு தெரியும்? ரெண்டும் மல்டிப்ளை ஆகிற 0 மல்டிப்ளை 0 0 0 மல்டிப்ளை 1 0 0 இங்கே 1. A பிளஸ் பி என்ன? அடிஷன். இது ரெண்டும் அடிஷன் 0. மற்ற எல்லாத்துலேயும் அடிஷன் வந்து 1. ஏன்னா 0 1 0 0 1 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 தான். இப்போ என்ன? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 0 0 0 0 0 1. சரியா? மல்டிப்ளை பண்ணியாச்சு. கடைசிக்கு Z என்னது? அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பார் மட்டும் வரும். பார்னா என்ன? அதை வந்து இன்வெர்ட் பண்ணணும் மற்ற சைடுக்கு. இவ்வளவுதான். இதுதான் ட்ரூத் டேபிள். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏல ஒரு பார்ட். 2 இயர்ஸுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. 2020 O levels, 2012 O levelsல வந்து என்ன கொஸ்டின் எம்சிக்கு பார்ப்போம். If 0 and 1 are respectively given as inputs for X, what would be the two respective outputs at Y? சரி, ஒன்னாவது எக்ஸுக்கு 0 கொடுக்கல. எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன பாருங்க. இது இந்த லைனால இப்படி 0 போறேன். அவ 0 டாட் பி, 0 பி மல்டிப்ளை ஆகினா 0 ஏன்னா 0 வரும். 0 பி மல்டிப்ளை ஆகினா 0. ஆனா இந்த 0 போகல என்ன ஆகும்? 1 ஆகும். 1 ஏ மல்டிப்ளை ஆனா 1 டைம்ஸ் ஏ என்னது? ஏ. அப்ப இன்னைக்கு ஏ தான் வரும். இன்னைக்கு ஏ, இன்னைக்கு 0. ஓகேட் தானே? ஆன்சர் என்னது? ஏ தான் வரும். ஏண்டா ஓகேட்ல வந்து ஒரு இன்புட் 0 இருந்தா அடுத்த இன்புட்டால தான் டிட்டர்மைன் பண்ற என்ன அவுட்புட். அந்த டயக்ராம் என்ன நினைச்சோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ ஆகிக்கணும். அப்ப இது ரெண்டும் பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ வந்து இது ரெண்டுலயும் ஈகி. ஸோ பார்ப்போம் எது ஆன்சர். ஒன்னாவது எக்ஸுக்கு 0 போட்டேன். அடுத்தது எக்ஸுக்கு வந்து 1 போடணும். எக்ஸுக்கு 1 போட்டா
இந்த ஒன் இப்படியே போனா இங்க ஒன், இங்க பி. ஒன் டாட் பி வந்து பி, ஏன்னா ஒன் டைம்ஸ் பி 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 வரும். இந்த ஒன் இந்த நாட் கேட் உள்ளால போல என்ன ஆகுது, ஜீரோ ஆகுது. அப்ப இங்க ஏ, ஏ டைம் ஜீரோ, ஏ டைம் ஜீரோ என்னது ஜீரோ. இங்க ஜீரோ, இங்க பி, ஜீரோ பி என்று வரக்குள்ள ஓ கேட் தானே. அப்ப ஒன்று ஜீரோ ஆகினா மற்றதால தான் டிட்டர்மின் ஆகுது. அப்ப ஆன்சர் வந்து இங்க பி ஆயிக்கணும். அப்ப ஏயும் பியும் தான் ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரியா? அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் லாஜிக் கேட். நீ பாருங்க, இது ஒரு இன்புட் வந்து அது டபுள் பின்ஸுக்கு போகுது, பிரச்சனை இல்லை. சரியா? இங்களையும் ஏத்தான் போகும், இங்களையும் ஏத்தான் போகும். சரியா? அப்படி போகல என்ன ஒரு இன்னைக்கு வந்து ரெண்டு ஏயும் அட் ஆகினா மறுபடியும் ஏ தான், இதுல இருக்கிற சிக்னலே தான் வரப்போகுது. சரியா? வந்துட்டு யோகேட்டுக்கு வெளியே இன்னைக்கு நொட் வண்டிக்கு, அப்ப இந்த ஏ என்ன வரும், நொட் ஆகும். இது பேசிக்கலி ஓ கேட் ஒன்று வச்சு நொட் கேட் ஒன்று செஞ்சு எங்களுக்கு இப்படி செய்யல. எக்ஸாம்பிள் இது கேட்டில்ல போல, இப்படி ரெண்டை வச்சு ஏ ஒன்று வச்சு எங்களுக்கு என் கேட் ஒன்றால நொட் ஒன்று உருவாக்க மேலும். ஏன்னா இங்கே தானே, அப்ப இங்கேயுமே இங்கேயுமே அண்ட் கேட்டு ஏ ரெண்டு மல்டிப்ளை ஆனாலும் ஏ தான் வர. அதுக்கப்புறம் என்னது நட்டுக்குள்ளால போனோடனே ஏ பார் ஆகும். ஸோ சிம்பிள், அவுட்புட் வந்து ஏ பார். அப்ப ஒரு இன்புட் ஒரு அவுட்புட், ஏ வந்து இன்புட் பி வந்து அவுட்புட், ரெண்டே ரெண்டு ரோஸ் தான் இருக்கும். ஏண்டா இன்புட் வந்து ஒன்று, ஒரு இன்புட்னா ரெண்டு ரோஸ் தான் இருக்கும். ஸோ ஏ என்றது ஜீரோ ஆகிக்க மேலும் ஏ என்ற ஒன் ஆகிக்க மேலும். ஏ ஜீரோ ஆகிக்கக்குள்ள அவுட்புட் என்னது ஏ பாண்டா ஒன் ஆகிக்கும். ஏ ஒன் ஆகிக்கக்குள்ள அவுட்புட் என்னது ஜீரோ ஆகிக்கும். சரி, இதுதான் ட்ரூத். ஃபைனலி 2019 வந்து ஒரு கொஸ்டின் தான் வந்து எம்சிக்யூல வந்து இல்லை ஸ்ட்ரக்சர்டு இது. ஸோ லாஜிக் சர்க்கிட் ஒன்று தந்து எங்களுக்கு ரெண்டு இன்புட்ஸ் தந்து அதுக்கு வந்து பூலியன் எக்ஸ்பிரஷனை கேட்டு. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதலும் இப்படி, எங்களுக்கு எக்ஸ் தானே, எக்ஸ்ன்ற வேல்யூ இங்க வரும், இந்த y என்ற வேல்யூ இதால போயிட்டு y பார் ஆகும். அப்போ ரெண்டும் எண்டாகக்குள்ள என்ன மல்டிப்ளை எக்ஸ் டாட் y பார். சரியா? அதே மாதிரி இந்த y வந்து இதால் இப்படி வந்து நீ y வரும், இங்கனைக்கு என்னது எக்ஸ் வரும், வர வெளியே போகல எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் பாரும் வையும் எண்டாகக்குள்ள எக்ஸ் பார் டாட் y. இந்த ரெண்டு சிக்னலையும் இப்படி எடுத்து என்ன ஓகேட் ஒன்றே. அப்ப ஓகேட்ல என்ன அடிஷன் தானே வரும், இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் என்னது ஹெட் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் ஹெட் ஆகும். அப்ப ஹெட் ஆகினா ஃபைனலி செகண்ட் எக்ஸ்பிரஷன் வரும், எக்ஸ் டாட் ஒய் பார் பிளஸ் எக்ஸ் பார் டாட் ஒய். சரி, ஸோ யா அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தால் கேட்குது, நான் ஒரு 2 minutes மாதிரி மியூட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் டவுட்ஸ் ஆன்சர் இருந்தால் கேட்டு எனக்கு போடுங்க மெசேஜ் வந்து.
ஓகே. அஸ்வாக், டவுட் ஒன்றும் வரலன்னு சொன்னா முடிப்போம் நாங்க. கண்டென்ட் ஒரு கிளியர் எல்லாரும் கிளியர்னு சொன்னா. ஓகேண்ணா. நான் சொல்லி வச்சிருந்தேன், இன்னும் டவுட்ஸ் ஒன்றும் வந்தீங்கல்ல. ஓகே, அப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் மாதிரி பார்த்துட்டு முடிப்போம். அடுத்த செஷன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்